அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் ஒரு புத்தகம் தொடர்பான தகவல். இந்த புத்தகத்துடைய பெயர் குஜராத் ஃபைல்ஸ். இந்த புத்தகத்தை எழுதினவங்க ராணா அய்யூப். இந்த புத்தகம் தொடர்பாக நான் சில கட்டுரைகள், சில செய்திகள், சில வீடியோக்கள் யூடியூப்ல பார்த்தேன். உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த புத்தகத்தை எழுதின ராணா அய்யூப் இதுக்கு முன்னாடி தெஹல்கால வேலை பார்த்திருக்கிறாங்க ஆசிரியராக. அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க. இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு இவங்களுக்கு யாருமே உதவி செய்யல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்புறமா சமீபத்துல பேங்க்ல லோன் எடுத்து 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்து டெல்லியில இவங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் வெளியீடு விழால கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்டவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த 400க்கு மேற்பட்டவங்கல்ல 200 பேர் ஊடகவியலாளர்கள், மேலும் அரசியல்வாதிகள்ன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தகம் தொடர்பான செய்திகள், இந்த பங்கெடுத்தது, இந்த விழா, இது தொடர்பாக எந்த விதமான செய்திகளுமே அடுத்த நாள் ஒரு சின்ன பக்கத்துல கூட வரலங்க எந்த ஊடகத்திலையும். மேலும் எந்த ஊடகம் இது ஒரு சிறு செய்தியாக கூட மக்கள் மத்தியில கொண்டு செல்லல. காரணம், இந்த ஊடகம் இப்ப ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கிறாங்க. எது மக்கள் மத்தியில போய் சேரணும், எது மக்கள் மத்தியில சேரக்கூடாது அப்படின்றதுல இவங்க ஒரு முடிவாவே இருக்கிறாங்க. ஏன் இவங்க மக்கள் மத்தியில இதை சேர்க்கல அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, இந்த குஜராத் ஃபைல்ஸ் அப்படின்ற புத்தகம் முக்கியமா பேசக்கூடிய விஷயம் குஜராத் 2002 நடந்த இனப்படுகொலை, கலவரம், அதுக்கப்புறமா அதன் மூலமா இவங்க செய்த இன்வெஸ்டிகேஷன், சில அரசியல்வாதிகளுடைய முக்கிய வாக்குமூலம், இதுதான் இந்த புத்தகம் பேசுது. இதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கவே கூடாது அப்படின்றத ஊடகம் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா சமூக ஊடகத்துல பயணிக்கக்கூடிய நாம இதை மக்கள் மத்தியில கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். இந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கணும். இந்த புத்தகம் இப்ப தமிழ்ல வந்திருக்கு. குஜராத் கோப்புகள் அப்படின்னு வீரமணி அவர்கள் இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த புத்தகம் தொடர்பாக இந்த ராணா அய்யூப் அவங்க சொல்லும் போது ஒரு நீதிக்கான ஒரு போராட்டமாவே இவங்க இருந்திருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு 5 வருடம் எந்நேரமும் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, படைச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நம்ம அனைவருமே கண்டிப்பா படிக்கணும். நான் படிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு அதனுடைய கருத்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ராணா அய்யூப் 2010ல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அமித்ஷா தொடர்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையே முன்வைத்து அமித்ஷா 2010ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைவர் 2010ல ராணா அய்யூப் எழுதின இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை முக்கிய காரணமா வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதுக்கப்புறமா இவங்க அமித்ஷா தொடர்பான பல சம்பவங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது கொலகாரன், கொள்ளக்காரன் இப்படின்னு தான் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களாம். அமித்ஷா தொடர்பான வார்த்தைகளை ஃபுல்லாவே இவங்க இப்படிதான் பயன்படுத்துறது. பலரும் இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அமித்ஷா கொலகாரன் சொல்லாதீங்க, குண்டர், கொள்ளக்காரன் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, உயர் நீதிமன்றமே அமித்ஷாவை அப்படிதான் கூப்பிடுமா, அப்படிதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்குதான். அதனால நான் சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய சங்கடமும் எதுவும் வருத்தமும் கிடையாது. இது தொடர்பா என் மேல தேச விரோத வழக்கு வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த வழக்கை தேசபக்தியோட எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மிகவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு அவங்க பேசினது. இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்களும் படிங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துல குஜராத்ல ஒரு கலவரம் ஏற்படும். இப்ப அந்த கலவரம் தலித்துகள் மீது நடந்துகிட்டு இருக்குது. நாம் அநீதிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்போம். தமிழ்ல குஜராத் கோப்புகள், ஆங்கிலத்தில் குஜராத் ஃபைல்ஸ். எழுதினவங்க ராணா அய்யூப், மொழிபெயர்த்தவர் வீரமணி. நன்றி.